ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டைமண்ட் நம்ம ஃபுல் என்சான்மெண்ட் போட்டு அது இல்லாமல் ஒரு மேசிவான எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் பார்ட்டில் கட்டியிருந்தோம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் டேலே வந்து எனக்கு எந்த லூட்டுமே கிடைக்கல. ஸோ கலெக்ட் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோ கட்டியிருந்தேன். வீடு வந்து ஓரளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டுக்கு லைட்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்லாவே நான் டெக்கரேஷன் பண்ணிட்டேன் கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கைஸ், நம்ம ஆர்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சான்மெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்பி வேணும். அதுக்கு நம்ம மேசி எக்ஸ்பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ஓஷன் இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே மேலே ஒரு 100 blocks போய் அங்கே கட்டலாம் தான் இந்த இடத்த நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு தேவையான ரூட்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக லூட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த லூட்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணவே இல்லை. வந்து என் டீம்மேட் ஸ்லேயர்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் வந்து என்னால் லூட்டே வந்து கலெக்ட் பண்ண முடியல. அவர் தான் எனக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எந்த ஏரியா கட்டலான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 100 blocks தள்ளி தான் இருக்கணும், ஃப்ளாட் ஏரியா தள்ளி. ஏன்னா வந்து நம்ம இருக்கிற வந்து இடத்த பார்த்திங்கன்னா மாப்ஸ் மட்டும் தான் ஸ்பான் ஆகும், வேறு எதுவே ஸ்பான் ஆகக்கூடாது மாதிரி தான் இருந்துச்சு. சரி இங்கே வச்சு பார்த்தா பக்கத்துலேயே இது இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் வந்து இங்கே ஸ்பான் ஆகிடுவாங்கன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நான் வச்சு காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் வந்து மார்க்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் தள்ளி தான் கட்டியிருக்கேன். ஸோ வந்து நான் தேவையான டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லேடர் வச்சு மேலே போகலாம் தான் பார்த்தேன். அப்போ தான் வந்து எங்கள் டீமேட் வந்து ப்ரோ எலிவேட்டர் பண்ணு ப்ரோ, அப்போ தான் ஈஸியாக டக்குன்னு போய்ட்டு வரதுக்கு நல்லா இருக்கும்னாரு. ஸோ அதனால் சோல்ஸ் அண்ட் கீழே வச்சு இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் போட்டு மேலே போனோம். அப்போ தான் எலிவேட்டர் பண்ண முடியும். சரி அதுவும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நான் ஃபைனலாக பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் தான் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளேயே நான் வந்து 2-3 டைம் செத்துட்டேன். ஏன்னா வந்து ட்ரவுன் ஆகியே செத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஏற்றணும். அப்போ தான் வந்து மாப்ஸ் கீழெலாம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் இந்த சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் பிளாட்ஃபார்மை. கைஸ், ஃபைனலாக வந்து இன்னொன்று பண்ணிட்டேன். இப்போ வந்து வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ என்னன்னா கரெக்டாக கீழே போய் நம்ம வந்து கெல்ப்பு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு வந்தாலே போதும், நம்மளுக்கு பாதி வரைக்கும் முடிஞ்சு. ஸோ வந்து கரெக்டாக நான் இதுக்குள்ளே குதிச்சிட்டேன். இப்போ வந்து என்னன்னா கரெக்டாக கெல்ப்லாம் வந்துச்சு கைஸ். ஏன்னா நம்ம மோஷனில் இருக்கனால கெல்ப் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே மேலே பார்த்து கெல்ப் வச்சு விட்டு போய் கீழே வந்து உடச்சா மட்டும் போதும் கைஸ். நம்மளுக்கு வந்து எலிவேட்டர் இது வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் டக்குன்னு மேலே வந்துட்டேன். ரொம்ப சீக்கிரமாக ட்ரவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து மேலே வந்தோடனே கரெக்டாக கீழே குதிக்கலாம் பார்த்தா சொதப்பிட்டேன் கைஸ் இந்த இடத்துல. கைஸ், திரும்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கெல்ப்பை உடச்சுட்டா அப்படியே கரெக்டாக வந்து எலிவேட்டர் இதாயிரும். ஸோ இப்போ வந்து மேலே போய் பார்த்தேன், பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு எலிவேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ என்னன்னா லைட்டாக இந்த பேஸை மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு மட்டும் ஏற்றிடலான் இருக்கேன். ஸோ ஹைட் ஏற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படியே வந்து ஹைட் ஏற்றிட்டேன். இப்போ என்ன சைடில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ணோம். ஸோ அது வந்து நான் வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன் கைஸ் உங்களுக்கு. கைஸ், நான் தேவையான பிளாக்ஸ்லாம் மேலே எடுத்துகிட்டு இப்போ என்னென்னா 2x2 வந்து நமக்கு கரெக்டாக உடச்சிக்கணும். ஏன்னா அங்கே தான் செஸ்ட்டு வரப்போகுது. ஸோ அந்த இடத்த உடச்சிக்கிட்டே கரெக்டாக நம்ம செஸ்ட்டு வச்சுக்கணும். பட் ஃப்யூச்சரில் இந்த செஸ்ட் வந்து எனக்கு உதவாது. நான் ஆட்டோ ஷார்ட்டிங் சிஸ்டம் தான் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லூட்டு சும்மா 1-2 பல இது வரப்போகுது. நான் அது வந்து லேட்டராக உங்களுக்கு வீடியோவிலும் காட்டுறேன். இப்போ என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பர் வைக்கணும். ஸோ இதுக்கு அப்படியே மேலே வந்து ஹாப்பர் க்ரௌச் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஹாப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் வைக்கணும். ஸோ ஸ்லாப் வச்சா தான் வந்து இந்த மாப்ஸுக்கெலாம் நம்ம இங்கே இருக்கன்னு தெரியாது. ஸோ ஸ்லாப்ஸ் வச்சுக்கிட்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோர் வைக்கணும். அது லேட்டராக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 21 blocks மேலே போகணும் கைஸ். அப்போ தான் வந்து மாப்புக்கு கீழே விழுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஹெல்த்தில் வந்து வரும். ஸோ அதனால் வந்து நான் மேலே போகிறத வந்து ஸ்பீடப் பண்ணிக்கிறேன் கைஸ். கைஸ், நான் வந்து மேலே வந்துட்டு இப்போ என்னென்னா ஸ்டார்ஸ் கையோடு எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து மாப்ஸ்லாம் வந்து கீழே உள்ளது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து வாட்டரும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இப்போ வந்து எல்லா சைடும் வந்து ஸ்டார்ஸ் வச்சுக்கலாம். கைஸ், இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு தேவையான பிளாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ஈச் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல தான் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்டர்லாம் கட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஈச் சைடு கட்டிகிட்டே ஸோ ஒரு டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 blocks போகணுமா 8 blocks தெரியல, எனக்கு வந்து எல்லாம் மறந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சைடு போய்க்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா டேரெக்ஷனும் நான் போகணும். அது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். கைஸ் பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணி நைட்டே ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் வந்து வாட்டர் ஊற்றணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி வாட்டர் பூல் ஒன்று பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்டர் பூல் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் தண்ணி கரெக்டாக ஊற்றி விடுங்க. ஸோ இப்போ ஊற்றுறப்ப கரெக்டாக வந்து ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடாது. இந்த ஸ்டாஷில் கரெக்டாக நிற்கணும். அப்போ தான் மாப்ஸ் வந்து கீழே விழுவோம். ஸோ இது வந்து நம்ம எல்லா டேரெக்ஷன்லுமே பண்ணணும். ஸோ இது வந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்து. கைஸ் இப்போ தான் முக்கியமான பாட்டுக்கே வரும். ஸோ இப்போ என்னன்னா ட்ராப் டோர் வைக்கணும். ஏன் ட்ராப் டோர் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் அங்கே மாப்ஸ் வந்து பிளாக்ஸ் இருக்குன்னு நினச்சி அந்த கரெக்டாக அந்த வாட்டர் விழுவாங்க. அப்போ விழுவுறப்ப நம்ம கில்லிங் சாப்பர் டேரெக்டாக போயிடுவாங்க. ஸோ அப்போ தான் மாப்ஸ் எல்லாம் கீழே விழுவோம். ஸோ ட்ராப் டோர் மெயின் இந்த இதுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி அப்படியே வச்சுட்டு வாங்க கைஸ். கைஸ் ட்ராப் டோர் வச்சதுக்கப்புறம் 2 பிளாக்ஸ் ஹை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே ரூஃப் வந்து மூடணும். அப்போ தான் வந்து மாவுட்ஸ் உள்ள வந்து ஸ்பான் ஆவாங்க. டார்க்கான ஏரியா வந்து மாவுட்ஸ் ஸ்பான் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் வந்து நான் ஒரு லேயர் போடல கைஸ். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 4-5 லேயர் கட்டிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் வந்து கட்டி முடிச்சாச்சு. முக்கியமாக மேலே டார்ச் வைக்கணும். இல்லை இங்கே ஸ்பான் ஆயிடுவாங்க. உள்ளே ஸ்பான் ஆகிறது கம்மியாகி போயிடும். அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஃபார்ம் கட்டினது. இப்போ வந்து மேலே வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல டார்ச் வச்சுக்கோங்க. நான் சும்மா தேவையான இடத்துல வந்து வச்சிட்ருக்கேன். கைஸ் வந்து ஃபார்ம் எப்படியோ கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னென்னா டைம் டு ஒர்க் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்ம் ஒர்க்கு தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் எலிவேட்டர்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து ஃபார்மில் தான் என்ன இருக்க போகுதுன்னு தெரில. பார்த்தா இங்கே 2 வாட்டர் இருக்குது. நல்ல வேலை என் க்ரீப்பர் எதுவும் வரல. வந்துச்சுன்னா அங்கேயே செத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டோர் நம்ம இங்கே வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம மாப்ஸ் தெரியாது இங்கேருந்து அடிக்கிறேன்னு. ஸோ இப்போ வந்து எல்லா டேரெக்ஷனும் வைக்கலாம். ஸோ ஏதோ மாப்ஸ் ஸ்பான் ஆகாமல் நானும் பார்க்குறேன். ரொம்ப நேரமும் ஒன்று கூட ஸ்பான் ஆகலை. சரி ஓகே ஃபார்ம் ஒர்க் ஆகலன்னு நினச்சேன். அப்போ தான் ஒருத்தர் வந்து இறங்கணும் கரெக்டாக. சரி ஓகே ஃபார்ம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் எவ்வளோ மாப்ஸ் தான் ஸ்பான் ஆகுதுன்னு நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தா நம்மளுக்கு 3 பேர் வந்து ஸ்பான் ஆகியிருந்தானுங்க. பார்த்தா 4 பேர். ஸோ வந்து ஒரு லேயருக்கு இவ்வளோ கிடச்சதே பெருசு தான். ஏன்னா வந்து அவனுக்கு ஸ்பான் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பானுங்க. ஸோ வந்து ஒரு 4-5 லேயர் கட்டினா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் லேட்டராக வந்து 4-5 இது கட்டிக்கிறேன் கைஸ். ஏன்னா வீடியோ போட்டே ஒன்று. ஸோ அதனால் நான் வந்து லேட்டராக கட்டிக்கலான்னு விட்டேன். ஸோ இப்போ வந்து நான் 30 லெவல் வரைக்கும் இருக்கும் ஸ்பீடப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ் ஃபைனலாக 40 லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து என்சாண்டிங் டேபிள் வச்சு ஃபுல்லாக புக் ஷெல்ஃப் வச்சு நம்ம என்சாண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து எல்லா சைடும் வந்து புக் ஷெல்ஃப் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப்லாம் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன என்சாண்ட் பண்ணதோ உட்காந்து பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் தான் பார்த்தேன். ஸோ ஃபார்ச்சூன் 3 நம்மளுக்கு கிடச்சி. ஆனால் எஃபிஷியன்சி கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சு வேறு ஏதோ கிடைக்குதான்னு நம்மளுக்கு பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நான் வந்து பிக்காக்ஸ் செஞ்சுட்டேன். சரி ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன என்சான்மெண்ட் வருதுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அன்பேக்கிங் கிடச்சி. சரி சில்க் டச் கிடச்சிடும் ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். ஸோ நம்மளுக்கு சில்க் டச்சோட சேர்த்து எஃபிஷியன்சி 4 வந்துச்சு. ஸோ 2 ஓபியான பிக்காக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்மருக்கு மட்டும் என்சான்மெண்ட் போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக லெவல் ஏற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து 35 லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக என்சான்மெண்ட் போடுற வேலை தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மரும் எடுத்து நான் இன்வென்ட்ரியில் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும்னு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கே நான் வந்து செஸ் பிளேட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு செஸ் பிளேட் வச்சேன். பட் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் 3 தான் கிடச்சி. நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் 3 நான் டேரெக்டாக ப்ரொடக்ஷன் 4 போகலாம் பார்த்தா எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் 3 தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ சரி ஃபைனலாக வந்து ஹெல்மெட்டில் வச்சு பார்ப்போம்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் 3 தான். சரி ஓகே இதே எடுத்துப்போம். நான் எடுக்கிறப்ப நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் 3 அன்பிரேக்கிங் 3 வந்துருச்சு. சரி ஓகே இது ஓகே தான் விட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அன்பிரேக்கிங் வந்துச்சு. சரி அன்பிரேக்கிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தா அன்பிரேக்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுக்கு வந்து அன்பிரேக்கிங் மட்டும் தரானுங்க. ஸோ இப்போ நம்ம லெவல் கொஞ்சம் லைட்டாக கெயின் அப் பண்ணோம். இப்போ பார்த்தா அதுக்குள்ளே இப்போ பேரே வந்துட்டானுங்க. ஸோ வந்து ஸ்பாட்டிங் செஷன் கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஏன்னா லூட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது. கொஞ்ச நேரம் தான் இது பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே நம்ம வந்து 30 லெவல் வந்துருச்சு. சரி ஓகே இப்போ போய் என்சான்மெண்ட் பண்ணலான்னு திரும்பி வந்து போயிட்டேன். ஸோ இப்போ வந்து லெகின்ஸ் பண்ணலாம் தான் ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ லெகின்ஸ் வந்து என்ன கிடச்சுன்னா அன்பிரேக்கிங் கிடச்சி. ப்ரொடக்ஷன் 3 ஓகே இது ஓரளவுக்கு ஓகேயான இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரேக்கிங் திரும்பி லெவல் பார்த்தல திரும்பி வந்து கொஞ்சம் கெயின் அப் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க இப்போ டக்குன்னு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் 2 லேயர் தான் போட்ட வீடியோக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 லெவல் வந்துருச்சு ஃபைனலாக. ஸோ போட்ஸ்க்கு என்ன போட்டால் அன்பிரேக்கிங் இருந்துச்சு. அப்புறம் ஓகே பார்த்தா ப்ரொடக்ஷன் 4 கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்மருமே ப்ரொடக்ஷன் 4 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஸோ என்சான்மெண்ட் பண்ண ஆர்மர்லாம் நம்ம போட்டுக்கிட்டே சரி ஓகே ஃபைனலாக வந்து வீடியோ முடிச்சிடலான்ட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம முடிச்ச மாதிரி எக்ஸ்பே ஃபார்ம் கட்டி நம்மளோட ஆர்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்சான்மெண்ட் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளட் மட்டும் கொஞ்சம் கேவலமானது கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய் டாட்டா கைஸ்.